சும்மா போற இடம்லாம் ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? துடுப்பு, நான் ஊமுஞ்சியை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், சும்மா தொகுற. பூர்ணி, நான் என்ன போகிற எல்லாம் கைப்பிடிச்சில்தானா இல்லை அவன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றுற மாதிரி டீசெண்டாக தானே பேசிக்கிறேன். உங்களுக்குலாம் என்ன, எவனாச்சும் காரில் வந்து இறங்கி 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசினா அப்படியே ஏறி போயிடுவீங்க. என்ன மாதிரி டீசெண்டாக லவ் பண்ணுறவனை பார்த்தா பிடிக்காத உங்களுக்கு, அதானே? உன் மூஞ்சி லவ் பற்றி எனக்கு தெரியாதா? சத்தியனை தங்கச்சி கூட்டு போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணீங்க? இப்போ உங்க ஆட்டத்துக்கு இந்த அப்பாவி பொண்ணு தான் கிடைச்சலா? கொடுக்கே இப்போ எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? நானும் வந்து பாத்துட்டு தேவலாம் பேசிட்டு இருக்கேன். பொறுக்கி நாய்ங்களா. தோ பார், நாளைக்கு இதே இடத்துல வெயிட் பண்ணுவேன், வந்து உன் லவ் சொல்ற. அப்படி சொல்லல, நாய்க்கு நாளைக்கு லவ் சொல்லணுமா? புறம்போக்கு எல்லாம் உன்னாலதான். ஆரம்பத்திலே அந்த நாய் அடிச்சு துரத்திருந்தா இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. அண்ணங்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லிடு. அன்னைக்கு பைக்கில் வந்து பின்னாடி தட்டிட்டு போனால, அதை கூட சொல்லிடு. சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லடி. எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படும், அதுவும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் படிப்பே நிறுத்திடும். அதாண்டி பயமாக இருக்கு. ஊரை சுத்திட்டு வருது பார் கழுத. பிரியா வீட்டுக்கு போயிருந்தம்மா. நான் கேட்டதுக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு போ. ஏன் வாயாட, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் வடிச்சு கொட்டத்துக்கு மட்டும்தான் நான் இருக்கேன். எதுக்கும் பதில் சொல்லிடாதீங்க. எங்க போறேன் எங்க வரேன். அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் அவளை செல்லம் கொடுத்து கேட்டான். இப்ப அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் நீ ஆரம்பிச்சிட்டியா உன் தங்கச்சிக்கு செல்லம்? அவங்க இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. எவனா ஏதாவது சொன்னானா? என்னன்னு சொல்லு. வரும்போது டல்லா இருந்த? இல்ல, எதுவும் இல்ல. ஏதாவது பிரச்சனையா? ஸ்கூட்டி வேணும்னு பஸ்ல போக முடியல. ஸ்கூட்டினா அப்படியே சுத்திட்டு வந்துடுவேன். இதுதான் பஞ்சாயத்தா உனக்கு? ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூட்டி வச்சிருக்கான், இப்போதைக்கு வாங்கி தரேன். ஒரு 2 மாதம் கழிச்சு புதுசு வாங்கிக்கிறேன், சரியா? ஆனால் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிவிடு, நான் இருக்கேன் உனக்கு. அண்ணே இங்கதான் நிறுத்துங்க நிறுத்துங்க. அந்த பக்கம் வருப்பா, நம்ம இந்த பக்கம் சுத்தின்னு போயிடலாமா? அவனுக்கு பயந்துட்டு டெய்லி சுத்திட்டா போக முடியும்? ப்ளீஸ் டி, இப்படி போயிடலாண்டி. ரெக்கார்டே எழுதல, என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு. மண்டேக்குள்ள ப்ராஜெக்ட் வர சப்மிட் பண்ணுண்டி. பார்த்துக்கலாம். என்ன பார்த்தா என்ன கிளம்ப மாதிரி தெரியாது உனக்கு? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன சந்து பொந்தலா திட்டு வந்து வந்தீங்க? ஏய் பதில் சொல்லு. நீ வர மாட்டே. லவ் பண்ணி என்ன பார்த்தா லவ் பண்ணு. ஏய் செருப்பால அடிச்சிட்ட. ஏன் அப்படி பண்ற? நான் தான் சொல்றல உன்னை பிடிக்கலன்னு. இது உங்க அக்கா உங்க அம்மா வந்து பண்ணுவே எப்படி? டெய்லி 6 மெசேஜ் பண்றது, பின்னாடி வந்து தட்டுறது, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எத்தனை நாள் இதே மாதிரி பண்ற? நான் நிம்மதியா காலேஜ் போறது பிடிக்கலையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்கத சொல்லிட்டேன். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. எவ்வளோ சந்தோஷமா போற பார். செருப்பால் அடிச்சிட்டால, அதான் திமிரு. அதுக்காக ஆசிட்லாம் ஊற்றிடாதரா, பாவம். அவட்ட ஃபோட்டோஷாப் இருக்குல்ல? ஆமாடா. ஏன் டேய் வேணாடா, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. டேய் வேணாடா.
மச்சான் செம்மையா இருக்கல. செல்போன்ல இருந்த போட்டோ சினிமா நடிகா இருக்குடா. ஃபேமிலிகள் இருந்தா ஏன் மச்சான் ஐட்டம்டா. இந்த ஃபோன் நம்பர் போட்டுருந்தா செம்மையா இருந்திருக்கும். உனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. வீட்டுக்கு வந்து கூட்டு சொல்லுங்க. இந்த போஸ்ட் ஒரே டாலர் ரொம்ப செம்மையா இருக்கா. செம்மையா இருக்குல்ல. ஆமா மச்சான். உன் செல்போன்ல இருந்த போட்டோ எடு. உன் செல்போன்ல போட்டோ இல்லடா. என்னடா எவ்வளவு பதட்டமா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. எதுக்கும் வாயை திறக்காதடா. அவளும் வாயை திறக்க மாட்டா, நீயும் திறக்க மாட்ட. முடிய பாரு எப்படி அசிங்கமா சினிமாக்கார மாதிரி விட்டுக்கிட்டு போய் முடிய வெட்டுற முதல்ல. என்னண்ணா சொல்லுண்ணா. ஒன்றும் இல்லை. சொல்லுண்ணா. ஒன்றும் இல்லை. சொல்லு பிரியா. என்னது? என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? சொல்லுடா. இது